திமுகவும், அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்களா? அட ஆமாங்க. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி தான் வந்து இந்த கருத்த சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா, இதுநாள் வரைக்கும் திமுகவோட கூட்டணியில இருந்த ஐயுஎம்எல் வந்து இப்ப விலகி தவிக்கவோட தான் கூட்டணி அப்படின்னு வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் திரு காதர் மேயூர் அறிவிச்சிருக்காரு. இதனால கடுப்பான திரு ஆர்.எஸ். பாரதி வந்து அடுக்கடுக்கான விமர்சனங்கள அந்த கட்சிக்கு மேல வச்சிருக்கிறாரு. இப்போ அதிமுகவுல இருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் வந்து டிவிக்கேல போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி திமுகவோட கூட்டணியில இருந்து ஜெயிச்ச ஐயுஎம்எல்லும் பதவி விலகி தேர்தலை சந்திக்க தயாரா? அப்படின்ற கேள்வியும் அவர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதே நிலைப்பாட்ட மதிமுகவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழக அரசியல் சூழல்ல வந்து திமுகவும், அதிமுகவும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அவர் பல கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்றா இணைஞ்சு செயல்படுறது போல திமுகவிலிருந்து பிரிஞ்சு போன கட்சி தான் அதிமுக. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு செயல்படுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற கேள்வியும் சட்டப்பேரவையில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா அமர்ந்திருக்கிறது போல ஒன்றா கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாரு. இந்த கருத்துக்கள் மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இனி வருங்காலங்களில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.